بالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ورشيدا. அளவற்ற அருளாளரும் நிகழற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் பெருமானார் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் உற்றார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் அனைவர்கள் மீது கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான பெரியவர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த நன்னாளில், புனிதமான வேளையில், புனிதமிகும் சபையில் நம்மை ஒன்று கூட செய்திருப்பதை போல், நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திரு தூதர் ஃபாத்திமுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளோடு ஒன்று கூடக்கூடிய பெருநசீபனை பாக்கியத்தை உத்தம் புரிவானார். வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் நாவிதமான வளங்களையும் வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக தான் அனைவரும் மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நனவிலும் புனிதமா மதீனா நகரம் சென்றும் ஜியாரத்து செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, நேற்றைய தினம் சூரா யாசீனுடைய லித்துந்திர கௌமம் மா உந்திர ஆபாஉஹும் வஹும் காஃபிலூன் என்ற வசனத்தோடு நாம் நிறைவு செய்திருந்தோம். அந்த வசனத்தினுடைய பொருள் நாம் மீண்டும் ஒரு முறை அதை மனதில் கொள்கிறோம். லித்துந்திர மேல் அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்திம் முஸ்தகீம் தன்சீலல் அசீஸிர் ரஹீம், நிச்சயமாக தாங்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர்களிலிருந்தும் ஒருவராகத்தான் இருக்கிறீர்கள், நேரான பாதையில்தான் தாங்கள் இருக்கிறீர்கள், மிகைத்த யாவற்றிலும் மிகைத்த அனைவர்களின் மீதும் கிருபை கொண்ட கிருபையாளனான ரப்புல் ஆலமீனால் தாங்கள் அனுப்பப்பட்டவர்கள். ஏன் அனுப்பப்பட்டவர்கள்? லித்துந்திர கௌமம் மா உந்திர ஆபாவுகும், தாங்கள் ஒரு சமூகத்தை எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பப்பட்டீர்கள். எந்த சமூகம் என்றால் மா உந்திர ஆபாவுகும், அவர்களினுடைய மூதாதையர்கள் எச்சரிக்கப்படாதவர்களாக இருந்தார்களே, அத்தகைய சமூகத்தை நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பப்பட்டீர்கள். அவர்களுடைய மூதாதையர்களுக்கு எச்சரிக்கை செய்பவர்கள் வராததினால் அவர்கள் ஃபஹும் காஃபிலூன், இது போன்ற நபிமார்களினுடைய வருகை குறித்தும் அந்த நபிமார்கள் சொல்லக்கூடிய செய்திகள் குறித்தும் அவர்கள் பொடுபோக்காக பாராமுகமாக இருக்கிறார்கள். இப்போ நேற்றைய தினம் நாம் இதற்கான விளக்கம் சொன்ன, மூதாதையர்களுக்கு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்பவர்கள் அனுப்பப்படவில்லை அப்படின்றதுக்கான காரணம் நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று, பொதுவாக அப்படின்னு பார்த்தா பொதுவான விதத்தில் எச்சரிக்கை செய்பவர்கள் அனுப்பப்படாதவர்கள் அப்படின்னு சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் உண்டான இடைவெளி அப்படின்ற மாதிரி, குறிப்பாக அரபு உலகம் மக்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அவர்களுடைய கோத்திரத்தில் எந்த நபியும் வராததுனால நீண்ட நெடிய காலம் ஆனதுனால நபிமார்களை பார்த்திராதவர்கள், நபிமார்களினுடைய போதனைகளை கேட்டிடாதவர்களுக்கு தாங்கள் இப்போ அல்லாஹ் ஒருவன் தான், நான் அவனுடைய தூதர் தான், இஸ்லாம் இப்படி மார்க்கம் தான் அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு புதிதாக தெரிகிறது.
அது பற்றி உண்டான ஞானம் இல்லாததினால் அவர்கள் உங்களை எச்சரிப்பவர்களாக இருக்கிறாங்க, உங்களை அவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, உங்களை அவர்கள் துன்புறுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால் அந்த துன்புறுத்தலை பார்த்து நீங்கள் தயங்கி விடாதீர்கள், மனம் துவண்டு போய் விடாதீர்கள் என்ற விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக துன்புறுத்தப்படுவதற்கான நியாயத்தை சொல்லுகிறான். இங்கே அவர்கள் நீண்ட நெடிய காலம் இப்படி பார்க்காதத ஒரு புதுசாக ஒன்று சொல்லும் பொழுது அவர்கள் உங்களை எதிர்ப்பது ஒரு இயற்கையான ஒன்றுதான். அவர்களுக்கு இந்த நபிமார்களினுடைய சந்தித்தல், அவர்களை பார்த்தல், அவர்கள் மூலமாக உபதேசங்களை கேட்குதல் என்பது நீண்ட நெடிய காலம் தடைபட்டு போயிருப்பதினால் புதிதாக தாங்கள் ஒன்றை சொல்லும் பொழுது அவர்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள், எதிர்க்கிறார்கள். அந்த எதிர்த்தல் வார்த்தையால் எதிர்த்தலாக இருக்கலாம், அல்லது கரங்களால் எதிர்த்தலாக இருக்கலாம், ஆயுதங்கள் கொண்டு எதிர்த்ததாக இருக்கலாம், பலவாறு உங்களை துன்புறுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் தாங்கள் இதையெல்லாம் கண்டு தாங்கள் துவண்டு போய் விடாதீர்கள். அவர்கள் எதிர்த்தாலும் உங்கள் பணியை தாங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஏண்டா அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், லக்கத் ஹக்கல் கௌலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன். அவர்களில், உங்களை எதிர்ப்பவர்களில் பெரும்பாலானவர்களின் மீது லக்கத் ஹக்கல் கௌலு அலா அக்ஸரிஹிம், அவர்கள் உங்களை எதிர்ப்பவர்கள், உங்களை துன்புறுத்துபவர்களிலிருந்தும் பெரும்பாலானவர்களினுடைய விஷயத்தில் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், வழிகேட்டில்தான் இருப்பார்கள் என்ற இறைவனுடைய தீர்ப்பு உண்மையாகிவிட்டது. நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அல்லாஹு தஆலா நமக்கு அறிவை தந்திருக்கிறான், நமக்கு அகப்பார்வைகளை தந்திருக்கிறான், உணர்ச்சிகளை தந்திருக்கிறான், உணர்வுகளை தந்திருக்கிறான், எல்லா விதமான விளக்கங்களையும் நமக்கு தந்திருக்கிறான். நாம் இவைகள் அனைத்தையும் கொண்டு உணர்ந்து பாவப்பழிகளிலிருந்தும் விலகி நன்மையான காரியத்தில் ஈடுபடுவதற்கு நாம் முயற்சிக்கணும். அல்லாஹ் நமக்கு அதற்கு தௌஃபீக்கை தருவானாக. இவ்வளவையும் தந்த பின்னால் ஒருவர் தன்னை சீர்திருத்தி கொள்ளாமல் பாவத்திலேயே மூழ்கி இருப்பார் என்றால், அழிவிலேயே மூழ்கி இருப்பார் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய உள்ளத்தை முழுமையாகவே இருள்மயமாக்கி விடுவான். அவர்களினுடைய பாவத்திலும் பழிகளிலும் அவர்கள் ஈடுபட்டு அவர்கள் எந்த அளவிற்கு அந்த பாவ பழிகளில் மூழ்கி போய்விட்டார்கள், ஊறி போய்விட்டார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை விட்டும் தூரமாகி விட்டது. அல்லாஹ் அவர்களினுடைய இயற்கை தன்மையின் காரணத்தினால் இவர்கள் ஈமானுக்கு லாயக்கற்றவர்கள் என்று முத்திரை குத்தி விடுகின்றார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றான், இவர்கள் உங்களை எதிர்க்கிறார்கள், உங்களை மறுக்கிறார்கள். லஸ்த முர்சலா, நீங்கள் நபிலாம் கிடையாது, நீங்களா உங்களுடைய மனசுல வந்ததை சொல்றீங்க, நீங்கள் நேரான வழியில கிடையாது, நீங்கள் அழைக்கும் பாதையின் பக்கம் வருவதினால் ஒருவர் நேர்பாதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்றால், சொல்வதற்கான காரணம் இவர்களினுடைய இயற்கை தன்மையின் அடிப்படையில் அல்லாஹ் அவர்களுடைய விஷயத்தில் லக்கத் ஹக்கல் கௌலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இன்னா ஜஅல்னா ஃபீ அனாகிஹிம் அக்லாலா, நாம் இவர்களினுடைய கழுத்தில் எதை உண்டாக்கிட்டோம்? அதாவது ஆயுதம், அதாவது விலங்கு, அவர்களுடைய கழுத்தில் நாம் விலங்கிட்டு விட்டோம். நமக்கெல்லாம் தெரியும், பெரும் பெரும் குற்றவாளிகளை அவர்கள் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக, அல்லது பெரும் பெரும் குற்றவாளிகள் சுகமாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக பலவாறு விலங்கிடப்படக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. சிலரை காலில் விலங்கிட்டுருவாங்க இல்லையா? அன்றைய காலத்திலலாம் ஒரு மதரசாக்களில் ஓதுறது அப்படின்னு சொன்னிட்டா ஒரு பெரிய ஒரு கஷ்டங்கள். இன்னைக்கு அதட்ட கூட முடியல, பெற்றோர்கள் நின்றுடுறாங்க.
சரியா? அன்னைக்குள்ள காலங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டேன்டா, ஹிஃபுது பழைய ஹாஃபிதுகளுக்கெல்லாம் தெரியும். பழைய ஹிஃபுதினுடைய சூழல்கள்லாம் பாடம் சொல்லன்னு சொன்னேன்டா, குரானை கீழே வச்சுட்டு கையில் ஒரு பெரிய ஒரு கனமான ஒரு பொருளை தந்து நிப்பாட்டி விட்டுருவாங்க. ஒரு சின்ன சின்ன தண்டனைகள் இதெல்லாம். இது குற்றவாளிகளுக்கான தண்டனைன்னு பார்த்தா காலில் விலங்கிடுதல், கைகளில் விலங்கிடுதல், காலையும் கையையும் சேத்தாப்புல விலங்கிட்டு விடுதல், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்நிலை. இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவப்பழிகளிலேயே மூழ்கி வலாலத்திலே அவர்கள் மூழ்கி போனதின் காரணத்தினால், வழிகேடு என்பது அவர்களுடைய இரத்தத்தோடும் சதையோடும் அப்படியே ஊறி போய்விட்டதின் காரணத்தினால் அல்லாஹ் இவர்கள் இனி ஈமானுக்கு லாய்க்கு இல்லைன்ற முத்திரையை இட்டது மாத்திரம் அல்ல, அல்லாஹ் சொல்றான் வஜஅல்னா இன்னா ஜஅல்னா ஃபீ அனாகிம் அக்லாலா, அவர்களுடைய கழுத்தோடு நாம் விலங்கிட்டு விட்டோம். அதாவது என்ன அப்படின்னா, கழுத்தோடு விலங்கிடுதல்னு சொன்னா கைகளை இப்படி வச்சு இப்படி இந்த மாதிரி. ஹஜ்ரத் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த சூரத்தையே சொல்லி கொடுப்பாங்க. கழுத்தில் இப்படி கையை வச்சு இதை மாதிரி வச்சு விலங்கிடுதல். அப்போ இது மாதிரி வச்சு விலங்கிட்டுட்டோன்னு சொன்னா முகம் எங்கே போயிடும்? மேலே போயிடும். அல்லாஹ் சொல்றான் இன்னா ஜஅல்னா ஃபீ அனாகிம் அக்லாலன் ஃபஹிய இலல் அத்கான். அந்த விலங்கிட்டதில் எது வரைக்கும் இருக்குது? இந்த அதுகான் அப்படின்னு சொன்னா இதான் தக்ன், நாடி. நாடி வரையிலும் அது அந்த விலங்கிட்ட அந்த சூழல் சேர்ந்திருப்பதின் காரணத்தினால் அவர்களுடைய முகம் அப்படியே ஃபஹும் முக்மஹூன், அவர்களுடைய முகம் மேல் நோக்கி ஆகிவிட்டது. இப்போ மேல் நோக்கி ஆகிடுச்சுன்னா அங்கே கீழே இருக்குது என்ன ஏதுன்றது தெரியாது. இப்போ பொதுவாக அந்த முக்மஹூன் அப்படின்றது எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு கால்நடை இருக்கிறது, மாட்டு வண்டி இருந்தது அந்த காலத்தில், குதிரை வண்டி இருக்கிறது, அல்லது இது மாதிரியான சில விலங்குகள் கால்நடைகள் இருக்குது, அதுக்கு மூக்கணாங்கயிறு போட்டிருக்கும். நம்ம பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த முகம் அப்படி மேலே இழுத்துறது. வஹும் முக்மஹூன். அப்போ இந்த மேல் நோக்கி போனதினால் எப்படி கால்நடைகளை அதனுடைய மூக்கணாங்கயிறை பிடித்து இழுக்கும் பொழுது அதனுடைய தலை மேலே உயர்ந்து விடுவதனால் முன்னால் இருக்கக்கூடிய பாதை தெரியாமல் அது நின்றுது. வண்டி மாடனமோ அந்த காலத்தில் வாஜியெல்லாம் இருக்கிறாங்க, மாட்டு வண்டிகள் இருந்தது, காருக்கு பதிலாக தானே. அப்போ வண்டி நிப்பாட்டினா என்ன செய்வாங்க? ஒரு பிடிச்சி ஒரு இழுப்பு. அப்போ அப்படி இழுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படி மேலே தலை மேலே போயிடுறதோட மாடு நின்றுது, குதிரை நின்றுது, அல்லது கால்நடை எதுவோ அது நின்று விடுகிறது. காரணம் என்னன்னு சொன்னால் முன்னால் இருக்குது எதுவும் தெரிகிறது இல்லை அதுக்கு, அதான் காரணம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா ரசூலல்லாஹ், தாங்கள் இவர்களுக்கு எவ்வளவுதான் நீங்கள் நேரான வழியை நீங்கள் சொன்னாலும், நீங்கள் நேரான வழியை காட்டினாலும், நல்வழிகளை இவர்களுக்கு எடுத்து சொன்னாலும், இவர்களினுடைய அழிவு என்பது, இவர்களினுடைய வழிகேடு என்பது இரத்தத்தோடும் சதையோடும் ஊறி போய் இருப்பதினால் நான் இவங்களுக்கு ஈமானுக்கு லாயக்கில்லாதவர்கள் என்ற என்னுடைய முத்திரை அவர்களுடைய விஷயத்தில் பதிந்து விட்டதின் காரணத்தினால இப்போ என்ன செஞ்சிட்டேன்னா, ஜால்னா இன்னா ஜஅல்னா ஃபீ அனாகிம் அக்லாலன் ஃபஹும் முக்மஹூன் ஃபஹிய இலல் அத்கானி ஃபஹும் முக்மஹூன் என்ற விதத்தில் அவர்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, எதுவுமே அவர்களுடைய காதில் விழ மாட்டேங்குது. இது போக வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா, அவர்களுக்கு பக்கத்திலேயே நாங்கள் ஒரு தடுப்பு சுவரை உண்டாக்கி விட்டோம். வலப்புறமும் முன்னும் வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வ மின் கல்ஃபிஹிம் சத்தா, முன்னும் அவர்களுக்கு ஒரு தடுப்பு சுவரை உண்டாக்கி விட்டோம், பின்னும் அவர்களுக்கு ஒரு தடுப்பு சுவரை நாம் உண்டாக்கி விட்டோம். ஃபஹும் ஃபஅக்ஷைனாஹும், இது போக அவங்களுடைய முகத்தில் திரையிட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் பாருங்க, ஒருவருடைய முகம் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது? இப்படி மேல் நோக்கி ஆக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி இந்த சைடில் அப்படியே ஒரு தடுப்பு சுவர் ஆக்கப்பட்டிருக்குது, இங்கும் ஒரு தடுப்பு சுவர் ஆக்கப்பட்டிருக்குது. இதுக்கு போக மேல் நோக்கியாவது பார்க்கலாமே, அதையும் பார்க்க விடாத விதத்தில் ஒரு திரை போடப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் இவர் எங்கே இருப்பார்? இருளில் தானே இருப்பார், இருளில் தானே இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹு தஆலா ஆறுதல் சொல்றான், இவர்கள் விஷயத்தில் என் தீர்ப்பு முந்தி விட்டதின் காரணத்தினால், உறுதியாகி விட்டதின் காரணத்தினால் இவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க. இவங்க ஈமான் கொள்ளலன்ற விஷயத்தினாலேயோ அல்லது இவர்கள் இப்படிதான் எதிர்ப்பார்கள், இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்ற காரணத்தினால் இதை கொண்டு தாங்கள் துவண்டு போய் விடாதீர்கள், தாங்கள் தளர்ந்து போய் விடாதீர்கள். தாங்கள் என்னத்தான் அத்தாட்சிகளை காட்டினாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு காட்டாத அத்தாட்சிகளா? காட்டாத அத்தாட்சிகளா?
மரம் சாட்சி சொன்னது பெருமானாரினுடைய நபுவத்துக்கு, கற்கள் சாட்சி சொன்னது பெருமானாரினுடைய நபுவத்திற்கு, வான் சந்திரன் சாட்சி சொன்னது பெருமானாரினுடைய நபுவத்திற்கு. அரபு மக்களே கேட்டாங்க, நீங்க நபி தான், நீங்க ரசூல் தான், நீங்க அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர் தான் அப்படின்றதுக்கு ஆதாரமாக நிலவை பிளந்து காட்டுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்கை தான், ரொம்பலாம் பாடுபடலை. வானில் இருக்கும் நிலவின் மீது பெருமானாரினுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு பெருமானார் மெனக்கெட்ட அந்த சூழல் என்று பார்த்தால் வெறுமனே ஒரு செய்கை. நிலவு இரண்டாக பிளந்தது. ஈமான் கொண்டாங்களா? ஹாதா சிஹருண்டு போயிட்டாங்க. நெருக்கமானவர்கள், பெருமானாரை நெருங்கி இருந்தார்கள். அரபு மக்கள் பெருமானாரினுடைய உறவுக்காரர்கள், உறவுக்குரியவர்கள், கண்ணால் பார்த்தவர்கள், அறிந்தவர்கள். ஆனாலும் அல்லாஹு தாலா அந்த ஹிதாயத்தை அவர்களுக்கு வைத்திருக்கல. காரணம், அவர்களுடைய உள்ளம் அந்த அளவிற்கு வலாலத்தில் வழிகேடிலே ஊறி போய்விட்டு இருந்தது. நிலவை பிளந்தா அரபுலகத்தில் இருக்கிறவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு, இது சூனியண்டு போயிட்டான். தூரந்தொலைவில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்து ஈமானுக்குரிய பெருமக்களாக, நசீபுக்குரியவர்களாக ஆனார்கள். நமக்கு தெரியாததா சேரமன் பெருமான்? அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியாதா? உறவோடு ஒட்டி இருந்தார்கள், ஆனால் ஈமான் நசீபாகவில்லை. காரணம், அல்லாஹ் இன்னா ஜஅல்னா ஃபீ அனாகிம் அக்லாலன் வஹிய இலல் அத்கான் வஜஅல்னா மின் பைனி ஐதிஹிம் சத்தா வமின் கல்ஃபிஹிம் சத்தா ஃபஅக்ஷைனாஹும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நெருக்கமாக இருந்தார்கள், நசீபாகல. மறைந்த சூரியனையும் கூட மீண்டும் வர வைத்து, அசருடைய வக்து முடிஞ்சிடுச்சு, மக்ரிபினுடைய வக்து தொடங்க போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, தொழுதிங்களா நீங்க? இல்லை யா ரசூலுல்லாஹ், இன்னும் தொழுவல, உங்களுடைய பணியில தான் நான் இருந்தேன். அப்படியா அப்படின்னு சொல்லி செய்கை காட்டினார்கள். மறைந்த சூரியன் மீண்டும் அசருடைய வக்தா மாறிடுச்சு. அசர வக்தில் தொழக்கூடிய ஒரு சூழல்களை இது எல்லோரும் பார்த்தார்கள். ஈமான் கொள்பவர்கள் ஈமான் கொண்டார்கள், மறுப்பவர்கள், எதிர்ப்பவர்கள், இருளில் மூழ்கக்கூடியவர்கள் இருளிலேயே மூழ்கி போனார்கள். எவ்வளவுதான் இவர்களுக்கு எடுத்து சொல்ல போனாலும் இவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லை. அட்டாட்சிகளை, தெள்ளந்தெளிவான அட்டாட்சிகளை இவர்களுக்கு கொடுத்த போதிலும் கூட அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் இல்லை. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன வார்த்தை தான், இன்னா ஜஅல்னா ஃபீ அனாகிஹிம் அக்லாலா. அல்லாஹ் நம்மை இது போன்ற நிலைக்கு ஆகுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நன்மைகளை நாம் தேடி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், நன்மைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கணும், பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு நாம் முயற்சிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பாவத்தில் இருந்தும் நாம் இறைவனிடத்திலே தௌபா செய்து மன்றாடி நாம் நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான சூழல்களில் இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான், சவா உன், என் வார்த்தை இவர்கள் விஷயத்தில் முந்தி போய்விட்டதின் காரணத்தினால், சவா உன் அலைஹிம், இவர்கள் விஷயத்தில் அந்தர்த்தகும் அம்லம் துந்திர்கும். யார் சொல்லா, இவங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செஞ்சாலும் சரி, எச்சரிக்கை செய்யலான்றாலும் சரி, லாயு மினூன், இவங்க ஈமான் கொள்ளக்கூடியவங்க இல்லை யார் ரசூலுல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்லீக் செய்வதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னமா துந்திரு மனித்தபஅ ذிக்ர. யார் ரசூலுல்லாஹ், நீங்க இவங்கள பார்க்காதீங்க, அபூ ஜஹலினுடைய சூழலை பார்க்காதீர்கள், அபூ லஹபை பார்க்காதீர்கள், உத்தைபா எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்டும், பழி சொல்பவர்கள் பழி சொல்லட்டும், வசைபாடுபவர்கள் வசைபாடட்டும். இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீங்க யாரை பாருங்க, இன்னமா துந்திரு மனித்தபஅ ذிக்ர, தாங்கள் கொண்டு வந்த நல்லுபதேசத்தை பின்பற்றணுன்ற ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறார்களே, ஆசை உள்ளவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை தாங்கள் எச்சரியுங்க. உங்களுடைய எச்சரிக்கை
உங்களுடைய எச்சரிக்கை, நபித்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய முறைகள், விதங்கள் யாருக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும்? நன்மையை எடுத்து நடக்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், ரசூல் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும்ன்ற ஆர்வத்தோடும் ஆசையோடும் இருக்கிறார்களே, அவர்களுக்கு தாங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். உங்களுடைய எச்சரிக்கை அவர்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். வஹஷியர் ரஹ்மான பில் கைப், ரப்பை பார்க்காமலே ரப்புக்கு அஞ்சுவார்களே, அவர்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அபூஜஹல், அபூலஹப் உறவுக்காரர்கள், ஆனால் பெருமானாரினுடைய அழைப்பு அவர்களுக்கு பலனளிக்கவில்லை. பெருமானார் காட்டிய அட்டாட்சிகள் அவர்களுக்கு பலனளிக்கவில்லை, அவர்களுடைய கண்களை திறந்திருக்கவில்லை. ஆனால் பிலால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரோ, முஸ்அப் இப்னு உமைர் பெருமானாருக்கு யாரோ, அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கு யாரோ. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அழைப்பு பணி அவர்களிடத்தில் சென்றடைந்த பொழுது எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே, நீங்க இவ்வளவுக்குள்ள சொல்லாதீங்க, கொஞ்சம் உங்களுடைய ஈமானை மறைச்சு வச்சுக்கிறீங்கன்னு சொன்ன பொழுதும் கூட கடுமையான வேதனையும் தாங்கிக் கொள்வோம், ஆனால் அஹதுன்ற வார்த்தையை விட மாட்டோம் இல்லையா? பிலால் ரதியல்லாஹு தன் அவங்க சித்திரவதைப்படுறதை பார்த்துட்டு ஈமான் கொண்டதினால் அந்த மக்கத்து காஃபிர்கள் அவங்கள துன்புறுத்தினதை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறக்கப்பட்டு இப்படி சொன்னாங்களா இல்லையா? பிலால், உங்களுடைய ஈமானை நீங்க மறைச்சிக்கிறீங்க, நீங்க இப்படி அல்லாஹ் அல்லான்னு சொல்லாதீங்க, அஹத் அஹதுன்னு சொல்லாதீங்க. அவங்க சொல்றதுனால தானே அடிக்கிறாங்க. அல்லாஹு அஹத் அப்படின்னு சொன்னா அடி உழுது, சாட்டையால் அடி விழுது. அல்லாஹு அஹதுன்னு சொன்னா மக்காவின் சுடும் பாறையில் அவர்கள் ஒட்டு துணி இல்லாமல் அவர்கள் கீழே கிடத்தப்படுகிறார்கள். பாறை, சுடும் பாறையை அவர்களுடைய நெஞ்சின் மீது வைக்கப்பட்டு அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் மறைச்சிக்கிறங்கம்மா, கொஞ்சம் குறைச்சிக்கிறங்கம்மா அப்படின்னு சொன்ன பொழுது, யா ரசூலுல்லாஹ், தாங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை வெளிப்படுத்துவதில் எனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் எனக்கு அது பெரிதில்லை என்ற விதத்தில் அஹத் அஹத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த சித்தாந்தத்தை அவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள் என்றால், முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா செல்வசீமானாக இருந்த வாலிபர், உண்மையானவர்களே, நம்ம சிந்தித்து பார்க்குறோம், ஈமானுக்குண்டு நம்ம ஒன்றும் செஞ்சதில்லை, ஈமானுக்குண்டு நம்ம எதையும் அர்ப்பணித்ததில்லை. நாம் ஒரு 20 ரக்காத்து நின்று தொழுதுட்டாலே நம்ம என்னவோ பெருசாக மார்க்கத்துக்கு சாதிச்சிட்டோம், நமக்காக செய்கிறது, அதையும் கூட மார்க்கத்துக்கு சாதிச்ச மாதிரி நம்ம பேசுறோம். 20 ரக்காத் தொழுகிறது அல்லது ஒரு சின்ன அமலை செஞ்சிட்டதுக்கு நாம அப்படி ஒரு காலரை நிமித்திட்டு இருக்கிறோம். ஆனால் தீனுக்காக அவர்கள் பட்ட கஷ்டம். ஒரு நாள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சஹாபாக்களுக்கு முன்னால் இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பின்பக்கம் பார்த்தாங்க. பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் குளமாகிடுச்சு, தேம்பி அழுகுறாங்க. சஹாபாக்கள் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல மாதிரி தானே பேசிட்டு இருந்தாங்க, பின்னால் என்னத்தை பார்த்து இப்படி அழுகுறாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே வருகிறார் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், தீனுக்கு ஒன்றும் செய்யல, நல்ல சட்டை உடுத்திருக்கிறோம், நல்ல வேட்டி உடுத்திருக்கிறோம், நல்ல உடுப்புக்கள் நமக்கு நசீபாகின்றது. அங்கே அவர்கள் வந்த கோலம் எப்படி தெரியுமா? மேல துணி இல்லை, மானத்தை மறைக்கணும், மானத்தை மறைக்கிறதுக்கு துணி இல்லாம ஒரு காய்ந்த ஆட்டு தோலை சுருட்டி வந்திருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் இப்படி பின்னால் இப்படி பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்வையும் பார்க்குறாங்க, பின்னாலையும் இப்படி பார்க்குறாங்க. ஏன் இப்படி அழுகுறாங்க? இவங்க வந்த கோலம் இப்படி இருக்குது, இப்படி அழுகுறாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்துரு இலா ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பாருங்கள், இந்த மனிதரை பாருங்கள். யார் தெரியுமா? இவரை நீங்க இந்த கோலத்துல பார்க்கறீங்க, நான் இவரை வேற கோலத்துல பார்த்திருக்கிறேன். எப்படி தெரியுமா? அவர் ஒரு உடுப்பு உடுப்பார், ஒரு சட்டை அணிவார். அன்றைய நாளில் 200 திர்ஹம், அன்னைக்குள்ள 200 திர்ஹத்துக்கான மதிப்பு நமக்கு தெரியும். இன்னைக்குள்ள 200 திர்ஹமே எவ்வளவு இருக்குது? அன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முந்தி ஒரு திர்ஹத்திற்கான வேல்யூ என்ன? 200 திர்ஹம் ஒரு சட்டை.
சட்டை என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் பூசும் அத்தர் எவ்வளவு உயர் ரகமானது தெரியுமா? அவர் பூசிட்டு, அவர் மேனியில பூசிட்டு ஒரு தெருவை கடந்து சென்றிருப்பார் என்றால், அவர் கடந்து சென்ற தெரு நாள் முழுவதும் மணக்கும். அத்தர் என்ன அத்தர்? அவர் காலணி அணிந்திருப்பார். அந்த காலணி காலோடு சேர்ந்திருப்பதற்காக கட்டுவதற்கு ஒரு கயிறு பயன்படுத்துவார்கள், லேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? இத மாதிரி இந்த பாட்ரா கட்டை, அந்த மாதிரி செருப்பு, அதுக்கு மேல வந்து காலணி, அதுக்கு கட்டுறதுக்குன்னு ஒரு கயிறு வச்சிருப்பாங்க. அந்த கயிறு நாடா இருக்கிறதே, ஷிராக்கு நஅலைஹி கத் ஷராஹா பி 200 திர்ஹம், 200 திர்ஹம். ஃபதாஹு ஹுப்புல்லாஹி வ ஹுப்பு ரசூலிஹி இலா மா தரவுன். அல்லாஹ்வின் மீது அவர் வைத்த நேசமும் அல்லாஹ்வினுடைய ரசூலின் மீது அவர் கொண்ட பிரியமும் அவர்களுடைய மார்க்கத்தின் மீது அவர் கொண்ட பிரியமும் அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்குது. ஈமான் கொண்டுட்டாங்க. அவங்க அம்மா பெரிய கோடீஸ்வரி சீமாட்டி, அவங்க தடுத்தாங்க. இவங்க சொன்னாங்க, நான் ஈமான்ல தான் இருப்பேன். நீ ஈமான்ல தான் இருப்பேன்னு சொன்னா இங்க இருந்து ஒட்டு பைசா உனக்கு கிடையாது, சொத்திலிருந்து ஒரு பைசா நான் உனக்கு தரமாட்டேன், எனக்கு எதுவும் தேவையில்லை என்று வந்தவர்கள். அப்போ லித்துந்திர கௌமம் இன்னமா துந்திரு மனித்தமா திக்ர வ ஹஷியர் ரஹ்மான் பில் கைப். பார்க்காமலே ரப்பை அஞ்சக்கூடிய, உங்களுடைய போதனைகளை ஏற்று நடக்கக்கூடிய அந்த மக்களை தாங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்வது இது போன்ற மக்கள்களுக்கு, இவர்களுக்கு யாருமே. அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு பார்வை இல்லாத சஹாபி இல்லையா? பார்வை இல்லாத சஹாபி. எத்தனையோ சஹாபிகள் வலிய பெருமானார் இடத்தில் வந்து, யா ரசூலுல்லாஹ் அல்லிம்னா மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தந்ததை எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு வழியை கேட்டு வருவார்கள். பார்வை இல்லாத சஹாபி கூடும் பெருமானாரை தேடி வந்து உபதேசம் பெற்று செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு பார்வை இருந்தும் இவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு சூழல்களும் இவர்களுடைய உள்ளத்துல பதியாது. காரணம் லக்கத் ஹக்கல் கௌலு அலா அக்ஸரிஹிம், இவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க. இன்னா ஜஅல்னா ஃபீ அஅனாகிஹிம் இன்னா ஜஅல்னா ஃபீ அஅனாகிஹிம் அக்லாலன் வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வமின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்யுங்க. அப்படி நீங்க அவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்கன்னு சொன்னா ஃபபஷ்ஷிருஹு பிமக்ஃபிரத்தின் வ அஜ்ரின் கரீம், உங்கள் சொல் கேட்டு நடப்பவர்களுக்கு தாங்கள் சோபனம் சொல்லுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பும் வழங்குவான், வ அஜ்ரின் கரீம், மறுமையிலே சங்கையான கூலியும் தருவான். வெறும் கூலி இல்லை, சங்கையான கூலி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கூலி தருவதே பெரு விஷயம். நம் கடமை அவனை அடிபணிந்து நடப்பதற்கு, அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காக நாம் படைக்கப்பட்டோம். கட்டுப்படுறது நம்முடைய கடமை, முடிஞ்சிடுச்சு. ஆனா அந்த கடமைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி தருகின்றான். அந்த கூலியும் எப்படிப்பட்ட கூலின்னு அல்லாஹ் சொல்றான், அஜ்ரின் கரீம், சங்கையான. நம்ம சொல்றோமா இல்லையா, உனக்கு சன்மானம் தருவேன், நீ இதை செய் உனக்கு சன்மானம் தருவேன், நீ இதை செய் உனக்கு சிறப்பான சன்மானம் தருவேன். வேறு சன்மானம்ன்றது வேணு, சிறப்பான சன்மானம் அப்படின்றது வேறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அஜ்ரின் கரீம். நாம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் பின்னால் உள்ள வசனம் கூட அதுவே தான் சொல்லக்கூடியதா இருக்கும். இன்னா நஹ்னு அஹீல் மௌதா, இந்த உலகத்தில் அவர்கள் செய்துவிட்டு அவர்கள் இந்த உலகத்தை பிரிந்து சென்று விடுவார்கள் என்றால் மறுமையில் அவர்களை நாம் எழுப்புவோம். அவர் நக்துபு மா கத்தமு, இப்பவுமே நாம அவங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னென்ன செய்கிறாங்கன்றதை நாங்கள் பதிவு செய்கிறோம். அதை அவர்கள் செய்ததை மாத்திரம் பதிவு செய்யல, அந்த செய்த அடிச்சுவடுகளையும் பதிவு செய்கின்றோம். நாளை மறுமையில் இவைகள் யாவிற்கும் சேர்த்து சங்கையான சன்மானம் தருவோம், கூலி தருவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா ரசூலுல்லாஹ் என்று நமக்கு குர்ஆனுடைய இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித் தருகிறார். அருமையானவர்களே, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த அல்லாஹ் ரசூலை ஏற்றதற்கு பின்னால் கடமைகளை சரியாக செய்வதோடு எந்த ஒரு அமலையும் நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. லா தஹ்கிரன்ன பிமஅரூஃபின், எந்த ஒரு
நற்கர்மத்தையும் நீங்கள் சாதாரணமானதாக நீங்கள் நினைக்காதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குறைந்தபட்சம் உங்களுடைய சகோதரரை பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரிப்பதும் கூட உங்களுக்கு தர்மம் அப்படின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய சகோதரரை நீங்கள் சிரித்த முகத்தோடு பார்ப்பதும் கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடியது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஒரு நாள் 2 நாளில் நம்ம யாசின் சூராவுக்கு விளக்கம் சொல்லிட முடியாது இல்லையா? இப்போ நம்ம அந்த யாசின் சூறாவை ஆரம்பித்ததில் இப்போ தான் ஒரு ஐன் கிட்ட நெருக்கத்துக்கு வந்திருக்கிறோம், அவ்வளோதான். இன்னும் 4 ஐன் பாக்கி இருக்குது. அல்லாஹ் தஆலா அதுக்கான நேரங்கள் நமக்கு அமைத்து தரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை கேட்போம். இப்போ நான் ஒரு செய்தியை சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறேன்னா இல்லையா, அஜ்ரின் கரீம், நாளை மறுமையில் நமக்கு மகத்தான கூலி. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் நமக்கு எத்தகைய கூலியை பெற்றுத்தரக்கூடியது அப்படின்றத நாம் உணர முடியாது, உணரலை. நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார்கள். சொன்னாங்க, பெருமானாரினுடைய வளமை ஃபஜர் தொழுத உடனே சஹாபாக்கள்கிட்ட உட்காந்து பேசுறது. அப்படி பேசும்போது சொன்னாங்க, இன்றைய இரவு நான் ஒரு அதிசயமான ஒன்றை, ஆச்சரியம் மிகுந்த ஒரு நிகழ்வை நான் கண்டேன் அப்படின்ட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், தாங்கள் என்ன கண்டீர்கள், எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ஒரு மனிதரை பார்த்தேன், அவர் கபரில் வைக்கப்பட்டிருக்கிறார். கபர் அவரை நாலாபுறத்திலிருந்தும் நெருக்குகிறது. ஒரு மனிதரை பார்த்தேன், ஒரு மூமினை பார்த்தேன், அவர் கபரில் வைக்கப்படுகிறார். அவருடைய கபர் அவரை நாலாபுறத்திலிருந்தும் நெருக்குகிறது. அவர் துடிக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு உருவம் வந்து அந்த கபரினுடைய நெருக்கத்தை தடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, ஃபஜாஅத் வுதுஉஹு, அவர் இந்த உலகத்தில் அமல்கள் செய்யறதுக்குன்னு செஞ்ச ஒது இருக்குதா இல்லையா, இந்த ஒது வந்தது. இந்த உலகத்தில் நமக்கு கஷ்டங்களுக்கு தோள் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, நண்பர்கள் இருக்கிறாங்க, ஊரார்கள் இருக்கிறாங்க, உலகத்தார்கள் இருக்கிறாங்க. ஆனால் மறுமையில் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் தன்னந்தனியாக தான் போகணும். நம்ம பிள்ளைகள் கூட நமக்கு உதவ மாட்டாங்க, யாரும் உதவ மாட்டா, நாம் தனியாக தான் போய் ஆகணும். அந்த தனிமைக்குரிய அந்த இடத்தில் நமக்கான உதவி நம்முடைய சின்ன சின்ன அமல்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு உருவம் வருகிறது, அந்த கபரில் வைக்கப்பட்ட நபர் கபர் நெருக்குகிறது என்ற ஒரு அதிர்ச்சி, தான் தன்னந்தனியாக இருக்கிறோமே என்ற அதிர்ச்சி, தனிமையில் விடப்பட்டுட்டோமே என்ற அதிர்ச்சி, தனக்கு யாரும் இங்கே உதவிக்கு இல்லையே என்ற ஒரு அதிர்ச்சி, இத்தனை அதிர்ச்சிக்குள் அவர் மூழ்கி போய் இருக்கக்கூடிய அந்த சூழலில் கபர் அவரை நாலாபுரத்திலிருந்தும் நெருக்கிய பொழுது ஃபஜாஅத் வுதுஹு, அவருடைய ஒது வந்தது. அந்த ஒது அந்த கபரினுடைய நெருக்கத்தை நீக்கி கொடுத்தது. சொன்னது, தயங்காதே, நான் உன்னோடே இருந்து உன்னை சொர்க்கம் அனுப்பும் வரையிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, ஒது ஒரு தனி அமலா, ஒரு தனி அமலா, தொழுகை மாதிரி தனி அமலா இல்லை. தொழுகை மாதிரி அமலுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு அமல் தான், தனி அமல் அல்ல. சப்போர்ட்டிங்கான அமலே இவ்வளவு பாக்கியத்தை தரும் என்றால் கடமையான அமல்கள் நமக்கு என்ன பாக்கியத்தை தரும்? அதான் அல்லாஹ் தஆலா சொல்றது, அஜ்ரின் கரீம், அஜ்ரின் லஹு மக்ஃபிர், நான் உங்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறேன், இன்னும் உங்களுக்கு அஜ்ரு கரீம், சங்கையான கூலியை தருகிறேன் என்று சொல்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தரக்கூடிய அந்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த மார்க்கத்தை நாம் ஒவ்வொன்றும் எதையும் சாதாரணமாக நினைக்காமல் பரிபூர்ணமான விதத்தில் அமல் செய்வோம். குறிப்பாக இந்த ரமதானினுடைய நாட்களில் ஒவ்வொரு நல்ல அமல்களையும் தேடி 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 முடிந்த வரையிலும் நாம் அமல் செய்வோம். அல்லாஹ்விடத்திலே சாதாரண கூலி அல்ல, அஜ்ருன் கரீம், சங்கையான கூலி நமக்காக காத்திருக்கிறது. அந்த கூலிக்கு சொந்தக்காரராக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. لك الحمد لك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأنا من كلامك العزيز هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة وإلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين خصوصا إلى حضرة شيخنا وقطبنا مرشدنا مربنا وحامنا وقرة أعيننا الشيخ محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى وإلى أرواح سائر أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها. اللهم زد لهم فضلا على فضلهم درجة على درجتهم كرامة على كراماتهم يا رب العالمين. اللهم انصرنا بنصرتهم واحمنا بحمايتهم وامددنا بمددهم يا رب العالمين. اللهم اقضي حاجاتنا وتمم نياتنا وحسن مقاصدنا ودفع بلياتنا واشف أمراضنا بحق هؤلاء الشرفاء الكرماء المقبولين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين آمين آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.